இந்திய மல்யுத்த வீராங்கனை தனக்கான உரிமைக்காக பாரிஸ் ஒலிம்பிக்கில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் வினேஷ் போகத்தின் சொந்த கிராமம் துயரத்தில் ஆழ்ந்துள்ளது. பாரிஸிலிருந்து 6500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹரியானாவின் சின்னஞ்சிறு கிராமமான பலாலி களை இழந்து கிடக்கிறது. நூறு கிராம் கூடுதல் எடையால் ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில் பங்கேற்க முடியாமல் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் இங்குதான் பிறந்து வளர்ந்தார். இந்த கிராமம் மல்யுத்த வீராங்கனைகளால் புகழ் பெற்றது. எண்ணற்ற சர்வதேச பதக்க மங்கைகள் இங்கிருந்து உருவாகியிருக்கிறார்கள். சுமார் 500 வீடுகள் உள்ள இந்த கிராமத்தில் பெரும்பான்மையானவர்கள் ஜாட் சமூகத்தினர். இந்த கிராமத்தில் யாரிடம் பேசினாலும் வினேஷ் தங்கம் பெற முடியாமல் போனதை நினைத்துதான் வருந்துகிறார்கள். हम रात को भी उस कुश्ती देख रहे थे, 1 बजे तिजत भी देखते उसकी। पूरा गांव के अंदर ऐसा घर नहीं था जिसके अंदर नहीं कुश्ती देख रहे थे। आदि सब बता रहे थे विनेश का। हमारे को इतना दुख है, हमने त्योहार भी नहीं मनाया. வினேஷ் தனது கூடுதல் எடையை குறைக்க போராடி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்தவுடன் அவரது தாய் மயக்கமடைந்து விழுந்து விட்டார். வினேஷ் இங்குள்ள மல்யுத்த வீராங்கனைகளுக்கு எல்லாம் முன்னுதாரணமாக இருப்பவர் என்று கூறும் கிராம மக்கள், அவர் மல்யுத்தத்தில் இருந்து ஓய்வு பெற்றால் இளம் வீரர் வீராங்கனைகள் மத்தியில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறார்கள். வினேஷ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வரை எந்த பிரச்சனையும் இல்லாத போது இதில் சதி இருப்பதாகவும் சந்தேகம் எழுப்புகிறார்கள். வினேஷ் குழந்தையாக இருந்தபோதே அவரது தந்தை கொல்லப்பட்டதால் வினேஷையும் அவரது சகோதரியையும் எடுத்து வளர்த்த பெரியப்பா மகாவீர் போகட் வினேஷ் நாடு திரும்பியதும் எப்படியாவது அவரது மனதை மாற்றி மீண்டும் மல்யுத்த களத்திற்கு வரவைக்கப் போவதாக கூறுகிறார். பெரும் வரவேற்பை பெற்ற தங்கள் திரைப்படத்தில் மகாவீர் கதாபாத்திரத்தில்தான் அமீர்கான் நடித்திருந்தார். மகாவீர் தனது மகள்கள் கீதா, பபிதா, சங்கீதாவுடன் வினேஷ் போகட்டையும் அவரது சகோதரி பிரியங்காவையும் வளர்த்தார். அனைவரையும் மல்யுத்த வீராங்கனைகளாக்கியுள்ளார். இவர்களில் வினேஷ் போகட் சீற்றம் கொண்ட புலியைப் போல இருப்பவர் என்று கூறும் கிராம மக்கள் வினேஷிற்கு தங்கம் கிடைக்காமல் போனதால் உணவின்றி உறக்கமின்றி வாடுவதாக கூறுகிறார்கள். தீஜ் திருவிழாவும் கொண்டாடப் போவதில்லை என்கிறார்கள். தங்கம் வெல்லாவிட்டாலும் இந்தியர் அனைவரின் இதயங்களை வென்றுள்ள வினேஷ் போகட் பயிற்சி செய்யும் மல்யுத்த பயிற்சி களம் அவருக்காக காத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக பெடரல் செய்தியாளர் சாட்சிங்.